கடவுள் மீது ஆணையா சொல்றான், இவ்வளவு பேர் வருவாங்க எனக்கு தெரியாது. பிஆர்ஓ சச்சி சரவணன் என்ன சொன்னாருன்னா, ஒரே ஒரு கேமரா எடுத்துன்னு வந்து எடுத்துலாம். இல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியனால நான் இவன் சார் ப்ரொடியூசரு இளையராஜா முத்து மனோகர். ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி நண்பனை வந்து ஹீரோ வச்சு எடுத்து எல்லாம் பண்ணதுக்கு. ஓகேங்களா, நல்லா நான் வந்து இந்த படத்துல நல்ல சப்போர்ட் பண்ணா, நீங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம் சார். கண்டிப்பா 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 அப்புறம் ஆடியோ ரிலீஸ்ல சொல்லுவேன், அவனே சாமி எடுத்துட்டு அவனே போட்டான் கைத்தட்டா. இடம் பொருள் ஏவல்னு ஒண்ணு இருக்கு. தலை இருக்கும் போது வால் ஆடக்கூடாது. இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, சனிக்கிழமை நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, கூல் சுரேஷ் நீங்களே பல படத்துக்கு பப்ளிசிட்டி பண்ணுறாரு, உங்கள் படத்துக்கு பப்ளிசிட்டி பண்ணணுமா அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்ன ஒரு வார்த்தை, என் தாய் தந்தைக்கு பிறகு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் என் நண்பன் சந்தானம். சந்தானத்தோட ஆசீர்வாதத்தில் இன்னைக்கு நான் ஹீரோவாக ஆயிருக்கேன் அப்படின்னாக்க, உண்மையிலேயே இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் சந்தானமும் சந்தானம் ரசிகர்களும். அது ஒரு முக்கியமான காரணம். சந்தானம் மட்டும் இல்லை, சந்தானம் ரசிகர்களும் முக்கியமான காரணம். ஏன்னா நான் எது விஷயம் பண்ணாலும் அதை வந்து நல்லா ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி, அது உண்மையிலே சந்தானம் அது உனக்கு தெரியும், நான் சொல்லி தான் தெரியணுன்றது இல்லை. அதனால் நான் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. படம் உள்ளே செல்லாதீர்கள். ஹாரரா? வெரி குட். உள்ளே செல்லாதீர்கள். டைட்டில் வச்சிருக்கீங்க. சத்ய சரவணன் சார், நீங்க ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்றீங்கன்னு பார்த்தாக்க ஆடியோ ரிலீஸ் மாதிரி உள்ள கேமரா எடுத்து வந்தாச்சு எல்லாம் எடுத்து நல்லபடியா பாருங்க. அதுக்கு நீ அதிக பண்ணி இல்ல எனக்கு உண்மையிலேயே தெரியாது சார். நான் இல்ல நல்லபடியா ரீச் ஆக வரணும். ஓகே, ஸ்டில் இருக்குன்னா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா?